வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். பார்வதி மற்றும் ரோஹிணி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் விட்னஸ். இந்த படத்தில் வர சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா சோனி லைவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாரிசு படத்தோடைய அம்மா சாங்கில் இருக்கிற சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கான லிங்க் கமெண்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய பேரு விட்னஸ். இந்த விட்னஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சாட்சி. இந்த படத்துல பாதிக்கப்பட்டவர் தான் சாட்சியா இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல யாரை பத்தி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத டைட்டில் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஆரம்பத்துல அம்மாவுக்கும் மகனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இந்த ஒரு சீன் மூலமாவே இந்த படத்துல ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துல பார்த்திபன் ஒரு ஸ்விம்மிங் சொல்லித்தரவரா இருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு ஃப்ரேம்ல ஸ்விம்மிங்காக ஏகப்பட்ட மெடல் கப்பெல்லாம் ஜெயிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அங்கங்க போட்டோஸும் இருக்கும். பார்த்திபனுடைய இன்ட்ரோ காமிக்கும்போது அவர் நீச்சல் அடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன்லையே இவருக்கு நீச்சல் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவான இந்திராணியை காமிக்கும்போது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாகவே நைட் டியூட்டி தான் பார்ப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக தான் ஆரம்பத்தில் இந்திராணியோடைய இன்ட்ரோ சீன்லையே பகலில் தூங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திபன் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் யார் கூட்டிகிட்டு போனால் எப்போ கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறத விஷுவலாக காட்ட மாட்டாங்க. அதுக்கான டயலாக் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா இதுக்கு ரெஃபரன்ஸாகவே இந்த படத்தோடைய இன்ட்ரோ சீன்லையே அவங்க அம்மா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. வட்டிக்கு பணம் வாங்கி தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், அதனால் நல்லா படி அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். இந்த வட்டிக்காரவங்க தான் பார்த்திபனை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக டயலாக் மூலமாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் யூனியன் லீடராக இருக்கிற ஒரு தோழருடைய கேரக்டர் ஒன்று வரும். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி பேசுங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அந்த யூனியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தோழரும் இந்திராணியும் சேர்ந்து தான் பார்த்திபனுடைய கேஸை மூவ் பண்ணுவாங்க. இந்த படத்தோடைய பாதியில் ஒரு கட்டத்தில் தோழரை ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போது இந்திராணி மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. அவங்க இந்த கேஸை துணிச்சலாக எதிர்த்து நடத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சீனில் சூப்பர்வைசர் சொல்லுவார், ஒழுங்காக வேலை பாருங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போது இந்திராணி ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஃப்ரேமில் சூப்பர்வைசர் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணினதுனால இந்திராணி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக தைரியமாக பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த சீன்ல இருந்தே வேலையில இருந்துமே நின்றுப்பாங்க. இந்த படத்தோடைய இடையில அப்பப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கேஸ் நடத்த நாள் கணக்கு எந்த அளவுக்கு இழுக்குது அப்படிங்கிறத நாள் கணக்கு மூலமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் 240 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் யாராவது ஒரு ஆள் கேஸ் போட்டிருந்தா எப்படி இந்த கேஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. இந்திராணியும் இந்திராணி கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது என்னது அப்படின்னா, அமுதாங்கிற ஒரு கேரக்டர் வேலையில் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் நின்றுப்பாங்க அப்படின்னா சூப்பர்வைசர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுனால வேலையை விட்டு நின்ன மாதிரியும், அதே மாதிரி சம்பள பணத்தையும் குறைச்சி கொடுத்த மாதிரியும் டயலாக் மூலமாக சொல்லியிருப்பாங்க. இதே இது இந்த படத்தில் கிளைமேக்ஸில் சூப்பர்வைசர் இந்திராணி கிட்ட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது மாதிரியும் அவங்களும் இந்த வேலையை விட்டு நிற்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அப்போ பிஎஃப் பணத்தை போய் வாங்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஐடியோடைய நம்பர் ஒன்று இருக்கும். அங்கே அந்த பிஎஃப்க்கான அந்த நம்பரையுமே அந்த ரெக்கார்டில் இருந்து எடுத்த மாதிரியே காட்டியிருப்பாங்க. இதுல இருந்து மேலதிகாரிகளை பகச்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையுமே காட்டியிருப்பாங்க. பார்வதியும் இந்திராணியும் பஸ்ல டிராவல் பண்ணி போகும்போது இந்திராணி அவருடைய லைஃப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும், வாரம் வாரம் படத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்திராணியோடைய வீட்டில் பார்த்திபனுக்கு ப்ரேயர் பண்ணும்போது கவனிச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ இருக்கிறதையுமே பார்க்க முடியும். இந்த படத்தில் பார்வதியோடைய ரோலும் இந்திராணியோடைய ரோலும் சமமாக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
பார்வதியும் பார்த்திபனுடைய கேஸுக்கு கொஞ்சம் அங்கங்கே சப்போர்ட் பண்ணுறதுனால அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்வதியை எதிர்த்து பேசுவாங்க. அதே மாதிரி இந்திராணி பார்த்திபனுடைய கேஸை நடத்துறதுனால மேலதிகாரிகள் எல்லாரும் இந்திராணியை எதிர்த்து நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேருடைய ரோலுமே சமமாக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு காரில் வர சீன் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்குமே ஆன்சைட்டின்னு ஒரு பதட்டம் இருக்கிறத 2 பேரும் சொல்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பார்வதியோடையும் அப்பா இருக்க மாட்டார், அவங்க அம்மாவும் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்திராணிக்கும் ஒரே ஒரு பையன் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பையனும் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்திராணியும் தனியாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அங்கங்கே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் பார்த்திபனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு தான் இந்திராணிக்கு ஒரு கால் வரும். அப்போ இந்திராணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது ஒரு ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் இருந்து பறவைகள்லாம் பறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொதுவாக ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பறவையெல்லாம் பறந்து போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு பார்த்திபன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி ஒரு சில தப்பு கண்டிப்பாக நடக்கும். அதையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல காலேஜ் பையனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பார்த்திபனை போஸ்ட்மார்ட்டம் மாற்றி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னா அவங்க மேலதிகாரிகளை பார்த்து சரி கட்டுறதுமே இந்த படத்தில் சீனாக வச்சுருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்த உடனேயே பாடியை எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதாவது சாட்சியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த சீனை வச்சுருப்பாங்க. அதையுமே அவசரமாக சைனை வாங்கி அதுக்கான வேலைகளும் நடக்கிற மாதிரியுமே ஒரு சில சீன்ஸு காட்டியிருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மீட்டிங் போட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இன்னொருத்தவங்க வேறு ஒரு விஷயத்தை பேசுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த ஒரு சீனில் பார்த்திபனை வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும். ஆனால் பார்வதி வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய டோரில் யார் நோட்டீஸ் ஒட்டுனது அப்படிங்கிறத கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேலதிகாரி கிட்ட இருந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறதுமே இந்த படத்தில் இந்த ஒரு சீன் மூலமாக காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த படத்தில் இந்த சூப்பர்வைசரை வயசானவங்களை எல்லாம் பார்த்தா திட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இது வயசு பொண்ணை பார்த்தா அன்பாக பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையுமே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வக்கீலுமே இந்த கேஸை யாருமே எடுத்து வாதாடினதே கிடையாது. அப்படி நம்ம வாதாடி நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்டில் நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேஸை நடத்துகிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவங்க வேலையில் கிளியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே காட்டியிருப்பாங்க. அதனால தான் ஃபீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த கேஸை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி சொந்தக்காரவங்க ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போவுமே நான் இந்த கேஸை நடத்துவேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தா இந்த கதையில பார்த்திபன் இறந்து போறது தான் மையக்கருவா இருக்கும். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா பார்த்திபன் செப்டிக் டேங்குக்குள்ளே இறங்க சொல்கிற சீன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்ப்பாங்க. அப்போது 21ன்னு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லேப்டாப்பில். ஆனால் அதே இது பார்த்திபனுடைய ஃப்ரெண்ட்ஸு போஸ்டர் ஒட்டும்போது டேட்டை பார்த்தோம் அப்படின்னா 20ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்திபன் தான் 21ஆம் தேதி வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறாருல, அப்புறம் எதுக்கு 20ஆம் தேதின்னு போஸ்டரில் ஒட்டியிருக்கிறாங்க? இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பாய்.